بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் மாஊன் அப்படிங்கிற இந்த 107வது சூறாவினுடைய தஃப்சீர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு அதனுடைய தர்ஜுமா என்ன? ஏன்னா தர்ஜுமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்குதே, அது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அது. குறைஞ்சபட்சம் அந்த தர்ஜுமாவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தொழுகையில மற்ற விஷயங்கள்ல வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆழம் குடுக்கும். தொழுகைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் குடுக்கும். ஸோ அந்த தர்ஜுமாவ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இத நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து அந்த சூறாவுல இருக்கக்கூடிய 7 ஆயத்துக்கள். இந்த 7 ஆயத்துக்கள தான் 4 லாங்குவேஜ்ல நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம். நல்ல மனசு ஏன்னா இது நம்ம தொழுகையில அடிக்கடி ரிப்பீட் பண்ணி ஓதுறோம். அடிக்கடி நம்ம ரிப்பீட் பண்றோம். 2 விஷயம் சரி பண்ணணும். ஒண்ணு என்ன அப்டின்னா, அதனுடைய தஜ்வீத் பாயிண்ட்ஸ் என்ன? எப்படி எப்படி உச்சரிக்கணும்? அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அதனுடைய தர்ஜுமா என்ன? அதனுடைய தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படிங்கிற இந்த 7 வசனங்களையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லா இத நீங்க ஒவ்வொன்னையும் புரிஞ்சுகிட்டே வாங்க. முதலாவது ஆயத்துக்கு வசனம் என்ன அப்படின்னா, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, "நபியே, கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குபவனை நீர் கவனித்துப் பார்த்தீரா?" இப்ப தமிழ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட அவசியம். தமிழ் டூ தமிழ். தமிழ் இதுல தான் இருக்கு. பட் அது எல்லாமே புரியாது. எப்படி திருக்குறள் நம்ம படிக்கிறோம், அல்லது மத்த மத்த அந்த தமிழ்ல தமிழ் புக்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம படிக்கிறோமே, அது உடனே நமக்கு டக்குன்னு புரிஞ்சிராது. திருக்குறள் வந்து அதுக்கு உள்ள விளக்கங்கள் இருந்தா தான் எல்லாருக்குமே புரியுமே தவிர, அந்த அந்த 2 அடி அத வந்து அந்த 2 லைன்ஸ் வந்து உடனே புரிஞ்சிராது. தர்ஜுமா குரான்ல அப்படிதான். தர்ஜுமாவ பார்த்து நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். அப்ப இத நம்ம தமிழ்ல நமக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற மாரி நம்ம இத பார்த்தா இத நான் சொல்லிட்டு வர்றத அப்படியே நீங்க தமிழ்ல சாதா தமிழ்ல அத அப்படியே கொண்டு வாருங்க. அதேபோல இங்கிலீஷ்லயும் மைண்ட்ல கொண்டு வந்து பாருங்க. ஏன்னா அரபி இப்ப தெரியாது. இங்கிலீஷ்லயும் கொண்டு வந்து பாருங்க. "நபியே, கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குபவனை நீ கவனித்துப் பார்த்தீரா?" இப்ப இங்கிலீஷ் நமக்கு இது வந்து வரும் எல்லாருக்கும் பண்ண முடியாட்டியும் கூட ஒரு சில பேர் அப்படியே அத சொல்லிடலாம். ஒரு பட்லர் இங்கிலீஷ்லயாவது இத வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஆக அந்த ஸ்லாஷ் போட்டிருக்கேன். அல்லது அப்படின்னு அர்த்தம். ஆக ஆர் பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். யாரு? இந்த கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குபவன் இருக்கானே, அவனுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும்? அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான். அப்ப இத அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க. இங்கிலீஷ்ல. ஏன்னா, எல்லாருமே எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில தான் படிச்சோம். இங்கிலீஷ் மீடியத்தில தான் எல்லாமே படிச்சோம். ஒரு சிலர் வந்து 6த்துக்கு பிறகோ அல்லது 10த்துக்கு பிறகோ +2க்கு போயிருந்திருக்கலாம் தமிழ் மீடியம். ஆனா, பெரும்பகுதி அப்படி போனாலுமே இங்கிலீஷ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் நமக்கு இருந்துச்சு. ஆனா, இங்கிலீஷோட நமக்கு எப்படி தொடர்பு இருக்கு? அப்படின்னு பார்த்தா, நமக்கு இங்க தெரிஞ்சிரும். ஆக பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். அவன் ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன், உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. அப்ப அவனும் ஏழைகளுக்கு உணவளிக்கல. உணவு கொடுக்கணும் அப்படின்னு பிறரை தூண்டுவதும் இல்ல. யாரு? இந்த அ மறுமை நாளை பொய்யாக்குறானே அவன். அனாதைகள விரட்டுவான், ஏழைகளுக்கு உணவு குடுக்க மாட்டான், பிறருக்கும் குடுக்கும்படி அவங்களையும் தூண்ட மாட்டான். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் தங்கள் தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். தொழுகையில தொழுகைகளை விட்டும் அப்படின்னா தொழுகைக்கு உள்ள இல்ல. தொழுகைய பத்தியே அவங்களுக்கு சிந்தனை இல்ல. தொழுகைகள்ல தக்பீர் கட்டுன பிறகு சிந்தனை இல்லங்கிறது ஒண்ணு இருக்கு. தொழுகைய பத்தியே சிந்தனை இல்ல. நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரு கல்யாணம், ஒரு ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படின்னு சொன்னா, ஒரு பிக்னிக் போறாங்கன்னா, தொழுகைலாம் மறந்துடுறாங்க பொதுவா. முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் பத்தி தானே பேசுறோம். தொழுகையெல்லாம் சுத்தமா மறந்துடுறாங்க. அந்த கான்சன்ட்ரேஷனே இல்ல. அந்த கான்சன்ட்ரேஷனே இல்ல. தொழுகைங்கிறது ஒண்ணு இருக்குதே. நம்ம இன்னைக்கு இந்த வக்து தொழுவணுமே. எங்க போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, மேரேஜுக்கு போனாலும் சரி, ஒரு மவுத்து வீடா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு முஸ்லீம்ட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு முஸல்லாங்கிறது இருக்கணும். சஃபர் முஸல்லான்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம டிராவல்ல எடுத்து வைக்க வேண்டியது அதுதான். அதேபோல நம்ம டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த இந்த லொகேஷன்ல இந்த லொகேஷனுக்கு எப்போ போவோம்? இத்தன மணிக்கு லுஹர் தொழுகைன்னா எங்க போவோம்? ஒரு லாங் ட்ரிப் போறோம் அப்டின்னா, இந்த தொழுகைக்கு எங்க போவோம்? இந்த தொழுகைக்கு எங்க இருப்போம்? இந்த தொழுகையில எங்க இருப்போம்? அப்படிங்கிற அந்த ஒரு கவனம் இருக்கணும். ஸோ அவர்கள் தொழுகையை விட்டு மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதேபோல அவங்க பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள். அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான்
அவங்க தொழுகிறாங்க. இன்னும் அற்ப பொருளையும் பிறருக்கு தானமாக அல்லது இரவலாக கொடுக்காது தடுக்கிறார்கள். இப்ப நான் 7 ஆயத்தினுடைய தமிழை நான் சொல்லிட்டேன். தமிழ். இது அந்த கருத்து மாறாம உள்ள தமிழ். டிரான்ஸ்லேஷன்லேருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்கு. அப்போ இத வச்சு நீங்க அப்படியே ஒரு மைண்ட்ல ஓகே இந்த சூறாவுல இதுதான் சொல்லப்படுது அப்படின்னு நமக்கு அது புரியணும். நீங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தொழுவும்போது இன்னைக்கு அத பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இத பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த தொழுகையில அத அத கொண் அது நான் ஏற்கனவே தஃப்சீரும் சொல்லியிருப்பேன். அது கனெக்ட் பண்ணுதா? ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். தொழும்போது தக்பீர் கட்டி அரஅய்தல்லதி யுகத்திபு பித்தீன் அப்படின்னு ஓதுறோம்னா, அது நமக்கு ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுதா? அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பிராக்டிஸ் அது குடுக்க நம்முடைய தொழுகையில ஒரு கவனம் ஏற்படும். அதுதானங்க நமக்கு நிம்மதியா அதுதானே அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சந்தோஷமா நம்மள வைக்க போறது. அப்ப அதுக்கு நம்ம சரியான பிராக்டிஸ் பண்ணலன்னா வேற எதுக்கு தான் பண்ண போறோம்? ஸோ இந்த 7 வசனங்களுடைய 7 ஆயத்துக்களுடைய தமிழ் தர்ஜுமா இது. இப்ப நான் ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு ஆயத்தா நம்ம அதுல பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் ஆயத். நான் முன்னாடி சொன்னது தான். அதையே செப்பரேட்டா கொண்டு வரோம். நபியே கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குபவனை நீர் கவனித்து பார்த்தீரா? மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கிலீஷ் டக்குன்னு மைண்ட்ல வந்துரும். இத அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நபியே கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குபவனை நீர் கவனித்து பார்த்தீரா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முதல் வசனத்துல சொல்றான். இதுல அரபி பாருங்க. அரஅய்தல்லதி யுகத்திபு பித்தீன். நபியே கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குமோனே நீர் கவனித்து பார்த்தீரா? அரஅய்த அப்படின்னா நீர் கவனித்து பார்த்தீரா? அரஅய்த நீர் கவனித்து பார்த்தீரா? அல்லதி யுகத்திபு பித்தீன் கூலி கொடுக்கும் நாளை. பித்தீன் அப்படின்னா தீன் அப்படின்னு இந்த இடத்துல கூலி கொடுக்கும் நாள். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த நாளை யுகத்திபுனா பொய்யாக்குபவனை நீர் பார்த்தீரா? பொய்யாக்குபவனை நீர் பார்த்தீரா? இங்கிலீஷ்ல ஹேவ் யூ சீன் த ஒன் ஹூ டினைஸ் த रिकम्पेंस द फाइनल जजमेंट? उर्दूला तुमने देखा उस शख्स को जो आखिरत की जजा व सजा को जुटलाता है. கூலி கொடுக்கும் அரஐத்தனா மறுபடியும் சொல்றேன். அரஐத்தனா நீர் பார்த்தீரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க பார்த்தீங்களா? அரஐத்த அல்லதி யுகத்திபு பித்தீன். அல்லதி யுகத்திபு பித்தீன். யார பார்த்தீங்க? யுகத்திபுனா பொய்யாக்குறான். கத்தப யுகத்திபுனா பொய்ப்பிக்கிறான். எத? மறுமை நாளை பொய்ப்பிக்கிறான். அவனை நீங்க பார்த்தீர்களா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இரண்டாவது ஆயத்துல பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். அப்ப பின்னருக்கு என்ன அரபில? அவன்தானுக்கு என்ன அரபில? அனாதைகளுக்கு என்ன? விரட்டுகிறானுக்கு என்ன? அப்படிங்கிறது நான் தான் அரபிக்கு போகாம இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நமக்கு அந்த லாங்குவேஜ் தான் தெரியும். இங்கிலீஷ்லயே இத ட்ரை பண்ணி பாருங்க. பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான் அப்படின்னு. ஃபதாலிக்கல்லதி. இந்த ஃப அப்படிங்கிறது தான் ஆக அப்படின்னு அர்த்தம். பின்னர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல லெட்டர் அது. ஃபதாலிக்கல்லதி அவன்தான் எது எது அப்படின்னா விரட்டுகிறான் அப்படின்னு அர்த்தம். எதுனா விரட்டுகிறான். அல் யதீம் யதீம்களை விரட்டுகிறான். யதீம்களை விரட்டுகிறான். யதீம்னா யாரு? அனாதை. ஃபார் தட் இஸ் த ஒன் ஹூ டிரைவ்ஸ் அவே அல்லது ரிப்பல்சஸ் புஷஸ் அசைட் த ஆஃபன். அவன் தான் அனாதைகளை இதெல்லாம் விரட்டுகிறான். ஹூ டிரைவ்ஸ் அவே ரெப்பல்சஸ் புஷஸ் அசைட் யார? த ஆஃபன். அனாதைகளை அவன் தான் விரட்டுறான். वही तो है जो यतीम को தேத்தா ஹே. அவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான். ஃபதாலிக்கல்லதி அவன்தான் எது அப்படின்னா விரட்டுறதுன்னு அர்த்தம். விரட்டுதல். இத்தீம்னா அனாதைகள். அனாதைகளை அவன் தான் விரட்டுகிறான் அப்படின்னு வருது. அடுத்து அவன் ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. அவன் ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் அவனும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல. பிறருக்கு உணவு கொடுக்கும்படி அவன் பிறரை தூண்டவும் இல்லை, என்கரேஜ் பண்ணவும் இல்லை.
வலா யஹுத்து. வலா யஹுத்து அப்படின்னு சொன்னா அவன் பிறரை தூண்டுவதும் இல்லைன்னு அர்த்தம். தூண்டுவது டஸ் நாட் என்கரேஜ். அதான் வலா யஹுத்துன்னா டஸ் நாட் என்கரேஜ். இங்க உருதுல பார்த்தீங்கன்னா தர்கீப் நஹி தேத்தா. தர்கீப் நஹி தேத்தா. அவன் வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி அவன் தூண்டவும் இல்லை. அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் உணவளிக்கும்படி அவன் தூண்டவும் இல்லை. அண்ட் டஸ் நாட் என்கரேஜ் த ஃபீடிங் ஆஃப் த புவர் ஆர் நீடி. தேவையுள்ள அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்கள அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு அவன் தூண்டவும் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் அதுக்குள்ள அர்த்தம். அதுதான். இந்த இமேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இமேஜ் அதுக்கு அப்ரோப்ரியேட்டாக உள்ளதல்ல. நான் சும்மா இது இப்போ யோசித்து பார்க்கும்போது சரி இதை கூட கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்தேன். என்னன்னா இன்னைக்கு உண்மையிலேயே வறுமை, இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ இருக்க, இந்த ஈகிள் இருக்கு. இது வந்து உலக அளவுல பெரிய ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்திய ஃபோட்டோ இது. வறுமையின் உச்சம். ஏதோ ஒரு கண்ட்ரி எத்தியோப்பியாவோ அல்லது சோமாலியாவோ அந்த மாதிரி வறுமையுள்ள கண்ட்ரி. இப்போ இன்னைக்கு சூடான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. அந்த மாதிரி ஸோ வறுமையின் அந்த ஒரு நிலை, அந்த பிள்ளைங்க சாப்பாடை பார்த்தே பல பல மாதங்கள் இருக்கும். பல மாதங்கள் உணவுங்கிறத பார்த்தே. இன்னைக்கு உலகத்துல வந்து அந்த அளவுக்குலாம் கஷ்டங்கள் இருக்கு. அதே நேரத்துல ஒரு பக்கம் நம்ம எப்படி ஃபுட்டை வீணாக்குறோங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளவு ஃபுட்டை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வகை வகையா நம்மள எல்லாம் சாப்பிட வைக்கிறான். எவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா நம்மள எல்லாம் சாப்பிட வைக்கிறான். எவ்வளோ மெனு நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ மெனு. எந்த கஷ்டமுமே இல்ல. அரப்ஸ பத்தி சொல்லும்போது, அரபுகள் சாப்பிடுறது ஒரு பெரிய முழு ஆட்ட வச்சுட்டு ஒரு 5 பேர் உட்காருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க. ஒரு ஒட்டகத்த வச்சுட்டு ஒரு 15, 20 பேர் உட்காருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்கள பார்த்தா, அந்த பட்டினியின் காரணமா எப்படி எலும்பும் தோலுமா இருக்கும் பாருங்க. எலும்பும் தோலுமா எவ்வளோ கஷ்டத்துல, எவ்வளோ சிரமத்துல, எவ்வளோ வறுமையின் உச்சத்துல இருக்குன்னு பாருங்க. அப்போ உண்மையிலேயே நமக்கு என்ன சொன்னா, "வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கின்." ஏழைகளுக்கு உணவு குடுக்கணும்னு அவன் தூண்டுவதும் இல்லை. அவன் குடுக்கிறதும் இல்ல. அவன் பிறருக்கு தூண்டுறதும் இல்ல. நம்ம இப்படி சொல்லலாம். "சாப்பாட வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாட வேஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணுங்க. இது ஏழைகளுக்கு குடுங்கன்ட்டு." நாங்க இங்க நம்ம ஊர்ல ஒரு டீம் ஒண்ணு வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த டீம்ல எப்படின்னு சொன்னா, ஃபுட்டு யாரு ஃபுட்டு குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது சில பேருக்கு குடுக்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, ஆ யார்ட்ட போய் குடுக்குறது? யாரு டிசர்வ்டு யாருன்னு தெரியாது. அல்லது பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்க போய் குடுக்கணும்? யாருக்கு தேவை இருக்குன்னு தெரியாது. சில பேர் என்னன்னா, ஒரு 20 சாப்பாடு கொண்டு வருவாங்க. லஞ்ச் சாப்பாடு. அத கொண்டு வந்து ஜும்மா பள்ளி வாசல்ல இருக்காங்கல்ல ஃப்ரைடே. அந்த வாசல்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய பெக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஏழைகளுக்கு குடுத்துட்டு போயிருவாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு குடுத்துட்டு போயிருவாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஆள் மட்டும் வரமாட்டாரு. ஒரு 15 பேர் வருவாங்க. கொஞ்சம் டைம் முன்ன பின்னவா 15 பேர் சாப்பாடு பைக்ல வச்சுக்கிட்டு கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஈஸியா குடுத்துட்டு முடிச்சிடணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியா இருக்கணும். அதனால நேரா இங்க வருவாங்க. அவங்கள குடுத்துட்டு போயிருவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, வாங்கி வச்சு அவங்க பேக்க பார்த்தா பெரிய கட்ட பை இருக்கும். அதுல நெறைய சாப்பாடு சேர்ந்துரும். இவங்க போயி பல இடங்கள்ல அத வித்துட்டு, அதுல போய் மது குடிச்சிருவாங்க. ட்ரிங்க் பண்ணிருவாங்க. இது ரெகுலரா நடக்கிறத நாங்க பார்க்குறோம் இங்க. அதனால நாங்க என்ன செஞ்சோம் அப்டின்னா, நாங்க ஒரு டீம ரெடி பண்ணி ரொம்ப நாளா கஜா புயல்லேருந்து நாங்க அந்த மாரி டீம ஃபார்ம் பண்ணி, யாராவது ஒருத்தவங்க நான் வந்து ஒரு 20 பேருக்கு சாப்பாடு குடுக்கணும், ஒரு 50 பேருக்கு சாப்பாடு குடுக்கணும், ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு குடுக்கணும் அப்டின்னா கூட, அவங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த சாப்பாட கொண்டு வந்து எங்கள்ட்ட தர சொல்லிடுவோம். அல்லது நாங்க போய் ரிசீவ் பண்ணிப்போம். அல்லது ஹோட்டல்ல டைரக்ட்டா அவங்க சொல்லிடுவாங்க. அந்த ஹோட்டல்ல சொல்லி, அந்த சாப்பாட எடுத்துட்டு போயி உண்மையிலேயே கேட்கறதுக்கு வெட்கப்படுறாங்கல்ல. பசி இருக்கும், பஞ்சம் இருக்கும். அதாவது கணவனை இழந்த மனைவி இருப்பாங்க. அல்லது கணவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருப்பார். படுத்த படுக்கையா இருப்பாரு. சம்பாரிக்க முடியாது. புள்ளைங்க 3 புள்ளைங்க, 4 புள்ளைங்க, 2 புள்ளைங்க இருப்பாங்க. ரொம்ப வறுமையின் உச்சத்துல இருப்பாங்க. யார்ட்டயும் போய் கேட்கவும் முடியாது. வெட்கத்த விட்டு போய் கேட்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்றோம், அந்த மாரி உள்ளவங்கள எல்லாம் நாங்க தேடி, அவங்களுக்கு போய் கரெக்ட்டான முறையில டோர் பை டோர் டக் டக் டக்ன்னு குடுத்துட்டு வந்துருவோம். இத்தனையும் ரெகுலரா அத பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல, நார்மலான நாள்ல. அதேபோல ஏதாவது கல்யாணங்கள்ல சாப்பாடு மிஞ்சிரும். நெறைய சாப்பாடு மிஞ்சிரும். நம்ம டீமுக்கு சொல்லுவாங்க. உடனே நம்ம டீம்ல உள்ளவங்க போயி, அந்த சாப்பாட்ட ஒரு கேரி பேக்ல போட்டு, அத அங்கேயே பிரிச்சுருவோம்.
எத்தனை பேருக்கு வேணும் அப்படிங்கிறத அங்கேயே பிரிச்சிருவோம். 30, 40, 50 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. அத பார்த்துட்டு நாங்க ஒரு லிஸ்ட் அவுட் வச்சிருக்கோம். எந்த ஏரியாவுல எந்த வீடு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் வச்சிருக்கோம். அப்ப நம்மள்ட்ட உள்ள பசங்களும் என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா அந்தந்த பசங்களையும் அந்தந்த ஏரியாவுக்கு பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த ஏரியாவுக்குன்னா இவங்க, இந்த ஏரியாவுக்கு நீ அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். அவங்கள கூப்பிட்டு குடுத்துட்டோம்னா, அந்த பையன் போய் என்ன பண்ணிருவாப்புல 2 பேரா பைக்ல போய் கரெக்ட்டா அந்த வீட்ல போய் குடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ உணவு வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. இதுல நான் நினைக்கிறேன், இதுல வந்து இஸ்ராஃப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். இந்த பஃபே சிஸ்டம் இன்னைக்கு வந்த பிறகு எவ்ளோ ஃபுட் வீணாகுது. இப்படி வேணா சொல்லலாம். தேவையான அளவுக்கு தானே அவங்க எடுத்துப்பாங்க. அவங்கவங்களுக்கு தேவையான அளவு தானே எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஆனாலுமே எவ்ளோ ஃபுட் வேஸ்ட் ஆகுறத நம்ம பார்க்கத்தான் செய்றோம். ஆசையில மனுஷன் என்ன செய்வான்? அதிகமா எடுத்துருவான். ஆசையில அதிகமா எடுத்துருவோம். நம்ம மறுபடியும் வந்தா கிடைக்குமோ, கிடைக்காதோ அப்படின்னு தெரியாம எடுத்துருவோம். அது என்ன ஆயிடும்னா, அது போகும்போது மறுபடியும் ஃபுட் வேஸ்ட் ஆயிடும். அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருவோம். ஏன்னா அங்கெல்லாம் கௌரவ பிரச்சனை. அந்த கௌரவம் போயிரும். நமக்கு மானம், மரியாதை இருக்கு. அதனால நம்ம வந்து அத வேற எதுவும் வேற யாருக்கும் குடுக்கவும் முடியாது. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. கொண்டு போய் அப்படியே கொட்ட வேண்டியது தான். ஸோ வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன் அப்படின்னா, வலா யஹுத்துன்னா ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. उर्दू பார்த்தீங்கன்னா, और मिस्कीन को खाना खिलाने के लिए लोगों को तरगीब नहीं देता. அடுத்தது, ஆக அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஃபவைல் அப்படின்னா தொழுகையாளிக்கு கேடுதான். வைல் அப்படின்னா கேடு, நாசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ woe to those who pray, hypocrites who pray. फिर தபாஹி ஹே உன் நமாஸ் பட்னே வாலோं के लिए, தொழுகிறவங்களுக்கே கேடுதான் அப்படின்னு சொல்றான். அது தொழுகிறவங்கன்னா எல்லாரும் இல்ல. யாரு அவர்கள் தங்கள் தொழுகையை விட்டு மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தொழுகைகளை விட்டு மறந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கேடே தவிர தொழுவுறவங்களுக்கு இல்ல. நம்மலாம் இன்னைக்கு தொழுவுறோம். நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வருதான்னா இல்ல. நமக்கு ஏதேதோ சிந்தனைலாம் வரத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம வந்து தொழுகைய கன்டினியூஸா தொழுதுகிட்டே இருக்கோம். அப்படிலாம் நம்ம வந்து ஒரு பெரிய அவுலியா உள்ள மாரி தக்பீர் கட்டணும்னா நமக்கு 7 வானமும் தெரியும். அப்படிலாம் நம்ம தொழுகை இல்ல. எத்தனையோ ரக்காத் மறந்துடுறோம். 3ஆ 4ஆன்னு கன்ஃப்யூஸ் ஆகுறோம். முன்பின் ஆயிடுது தொழுகையில. அதெல்லாம் உள்ளது தான். ஆனா தொழுகையை விட்டும் பாராமுகம். தங்கள் தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹூ ஆர் நெக்லெக்ட்ஃபுல், अनमाइंडफुल, heedless of their salah. जो अपने नमाज़ों से गाफिल है. காஃபில்னா தொழுகை இருக்குதுங்கிற அத பத்தி அந்த அந்த சிந்தனையே இல்ல. சாஹூன் அப்படின்னு சொன்னா விச் மீன்ஸ் டு பி ஹீட்லெஸ், நெக்லெக்ட்ஃபுல், இன்அட்டென்டிவ், ஃபர்கெட்ஃபுல் ஆர் கேர்லெஸ். அதான் சாஹூன் அப்படிங்கிறது. ஹியர் மீன்ஸ் தே ஆர் கேர்லெஸ் அபவுட் தேர் பிரேயர்ஸ். தே டிலே இட், டோன்ட் பெர்ஃபார்ம் இட் ப்ராப்பர்லி ஆர் டோன்ட் ப்ரே வித் சின்சியாரிட்டி. It does not mean they forget unintentionally, but that they intentionally neglect or indifferent to prayer. தொழுகையில வந்து அவங்க வந்து பர்பஸா கவனம் இல்லாம தொழுகையில அவங்க வந்து விட்டுறாங்க. தொழுகை இருக்குதுங்கிறதையே அவங்க சிந்திக்கிறது இல்ல. இப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறதே சிந்திக்கிறது. அதே போல இன்னொன்னு சொல்றாங்க, டோன்ட் ப்ரே வித் சின்சியாரிட்டி. இது ஒரு கடைசி தரம். தொழுகைய பத்தி அவங்க என்ன செய்றது இல்ல, சின்சியாரிட்டினா தொழுகைய அவங்க சின்சியராவே பண்றதில்ல. சாரி, இது இன்டென்ஷனலி நெக்லெக்ட் ஆர் இன்டிஃபரண்ட் டு பிரேயர். தொழுகையில அவங்களுடைய நிலை இருக்கும். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் என்ன ஏற்படும் அப்படின்னா, சாகும் வயல் அப்படிங்கிற அந்த நாசம் ஏற்படும். அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். ஆகவே பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள். தோஸ் ஹூ ஒன்லி ஷோ ஆஃப் பண்றதுக்காக தான் அவங்க என்ன செய்றாங்க, தொழுகிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். தொழுவும்போது அது தொழுகைக்கு மாத்திரமல்ல இதை சொல்றது. அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே, அல்லதுன்னு ஹும் யுராஊன் அப்படின்னு சொன்னா பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள். பிறருக்கு காண்பிக்க, ஒன்லி ஷோ ஆஃப் அப்படின்னு அர்த்தம். யுராஊன்னா ஷோ ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ரியாக்காரி கர்த்தே ஹை. ரியாக்காரினா யுராஊன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் அற்ப பொருளையும் பிறருக்கு தானமாக அல்லது இரவலாக கொடுக்காது தடுக்கிறார்கள். அற்ப பொருளையும் பிறருக்கு தானமாக தடுக்கிறார்கள். எம்னவுனா தடுக்கிறார்கள். மாவுன் அப்படின்னா அற்ப பொருள். ரொம்ப சாதாரணமா ஒரு பெரிய ஒரு இதே இல்லை. அந்த வாளி, ஊசி, கோடாலி, சின்ன சின்ன வீட்டில் இதை யூஸ் பண்ணுவோம். லெண்டிங் சம்ஒன் அ பாட், அட்டென்சில் ஆர் டூல்
கிவிங் எ லிட்டில் ஃபுட், வாட்டர் ஆர் சால்ட், ஆஃபரிங் எ சிம்பிள் ஃபேவர் ஆர் ஹெல்ப் டு எ நெய்பர். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன செஞ்சுடுறாங்க, அவங்க மறுத்துடுறாங்க. ஸோ இது டோட்டலா இந்த சூறாவினுடைய முழுசா உள்ள அரபி. இத நீங்க அப்படியே பாருங்க. இதனுடைய மீனிங்க மனசுல வச்சுக்கங்க. இத நம்ம அர்த்தத்த புரிந்து நம்ம ஓதுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டைம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல மற்ற தஜ்வீதுடைய பாயிண்ட்ஸ நம்ம பார்ப்போம் இன்ஷா Alhamdulillah. Zaid, fan ஆஃப் பண்ணுவாப்பா. ஸோ நம்ம பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளோடைய அந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் ஹவு டு பி மோர் எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரியான கான்டெக்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ ஸோ அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், வாட் இஸ் த எய்த் ஹேபிட் அப்படின்னு. அந்த எய்த் ஹேபிட்டுக்கும் 2-3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஜசாக்கல்லா ஹைர் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹேவிங் டன் திஸ். ஸோ ஐடென்டிஃபை யுவர் வாய்ஸ் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் டு ஃபைண்ட் தேர்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு எய்த் ஹேபிட். இதில் இதில் திங்க் பண்ணும்போது புக்கு கம்ப்ளீட்டாக இதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்டிங் இருந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் அதை வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு ப்ராப்ளி ஃப்ரம் next week we can go to a different book or a different concept altogether. Okay. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு கான்செப்ட் அது. ஓகே. ஸோ இது சொல்லும் போது ஐ யூஷுவலி எக்ஸ்போஸ் or throw light on this Eisenhower matrix. Okay. ஸோ Eisenhower matrix என்ன அப்படின்னாக்கா இட்ஸ் அகெயின் a 2x2 matrix. ஓகே. அர்ஜென்ட், ஆர்டினரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ லெட் சி ஹவு திஸ் இஸ். ஓகே. ஓகே. ஸோ புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ Eisenhower வந்து he was the 34th president of United States. ஓகே. ஸோ அவருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருந்தார். ஓகே. ஏன்னா பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு அவர் டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து இதில் அடங்குச்சு. அண்ட் இது ப்ராக்டிக்கலாக நீங்களுமே வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட் வில் ரியலி பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் மேக் யுவர் டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டி மோர் ப்ரொடக்டிவ். உங்கள் டைம் வந்து ரொம்பவே வந்து ப்ரொடக்டிவாக இது டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த 4x4 மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஒரு சைடு வந்து யூ ரைட் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், தி அதர் சைடு யூ கேன் ரைட் நாட் அர்ஜென்ட் அண்ட் சைடில் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இப்போ அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க இது வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இது வரும். ஓகே. ஸோ இட்ஸ் அர்ஜென்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு டூ இட். ஸோ நோ அதர் கோ. ஓகே. அது அவசியமாக நம்ம செஞ்சே ஆகணும். இப்போது அர்ஜென்ட் இருக்குது. ஓகே. அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. அது வந்து நம்ம டெலிகேட் பண்ணலாம், இல்லைனாக்கா வேறு யாருக்காச்சும் வந்து கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா யூ கேன் டிசைட் லேட்டர் எப்போ செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த ஒரு எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போது செஞ்சாகணும். வி ஹாவ் 2-3 வீக்ஸ் டைம். ஓகே. அது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னாக்கா எஸ், டெஃபினெட்லி தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் இன்னைக்கு நாளைக்கு செஞ்சாகணுமா அப்படின்னாக்கா நோ, வி ஸ்டில் ஹாவ் டைம். பட் அதுக்குன்னு ரொம்ப நாள் நம்ம அதை வந்து ப்ரொலாங் பண்ண முடியாது. வி கேனாட் போஸ்ட்போன் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா அந்த மந்த் எண்டுக்குள்ளே அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து பண்ணி ஆகணும். வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டிசைட் தட். ஓகே. 15th பண்ணிடுவேன், இல்லைனாக்கா
20th அந்த டாஸ்க்க பண்ணிருவேன். இல்ல அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு முன்கூட்டியே இருந்துச்சு அப்படின்னாக்கா, வி கேன் டேக் இட் அண்ட் கீப் இட் அசைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, யூ கேன் டெலிகேட் சம்திங் தட் இஸ் அர்ஜென்ட் பட் விச் இஸ் நாட் இம்பார்டன்ட். நான் போகணும்னு அவசியம் இல்ல. ஐ கேன் சென்ட் சம்ஒன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, யூ கேன் டெலிகேட் தோஸ் டாஸ்க்ஸ். லைக் வேர் யுவர் ஆக்சுவல் பிரசன்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, இல்ல பிரின்சிபல்னாக்கா ஒரு ஹெச்ஓடி அப்படின்ற மாதிரியான பொசிஷன் இருக்கீங்க. யூ ஆர் attending or you are facilitating a class or you are into some meeting which is very important with some big company or some compliance office, okay, where you cannot excuse yourself and you have to be part of the meeting. Okay, அந்த டைம்ல நீங்க கூப்பிட்டோ இல்ல அப்பாயின்ட்மென்ட் குடுத்தோ யாரோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு சர்வீஸோ உங்களுக்கு வந்துட்டு டெமோ காமிக்க வராங்க அப்படின்னாக்க, யூ கேன் ஆல்வேஸ் டெலிகேட் தட். ஏன்னா, உங்களுடைய சப்பார்டினேட் மத்த டீச்சர்ஸ் தே வில் ஹேவ் தி சிமிலர் ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடென்சிஸ் அண்ட் தே நோ வாட் இஸ் ரிக்வயர்ட். இத நீங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாக்க, தே கேன் டெஃபினெட்லி கிவ் யூ தி ஃபீட்பேக். தட் இஸ் அர்ஜென்ட் பிகாஸ் த பெர்சன் ஹஸ் கம் அண்ட் ஹி இஸ் waiting at the doorstep. Okay, you cannot ignore him, but you can ask one of your team members to entertain that particular person who was walked in. Okay, you don't delegate plan, and there are a few tasks which you have to delete. Okay, so there's no other option, you have to delete it. Say for example, வீடியோ கேம் விளையாடணும், இல்ல ஒரு புது கேம் வந்திருக்கு பார்க்கணும், இல்ல ஒரு சீரியல் இருக்கு, otherwise something which is totally not productive. Okay, unless otherwise it falls within the purview of your knowledge development, like இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய few games, கிராஸ்வேர்ட் பசில்ஸா இருக்கலாம். இல்ல வேர்டில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்திருந்தோம். ஆர் எனிதிங் தட் ஹஸ் டூ டூ வித் தி எஜுகேஷன் ப்ராசஸ். அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மட்டும் இருக்கு அப்படின்னாக்க, தென் வி டோன்ட் ரிக்வயர் சச் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி அன்வான்டட் இமெயில்ஸா இருக்கலாம், இல்ல அன்வான்டட் கால்ஸா இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இன்சூரன்ஸ், லோன்ஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு அவசியம் இல்லாத சில ப்ராடக்ட்ஸாக கால் பண்ணலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு activate certain apps or some a mechanism where you can filter out those unwanted calls or you can totally ignore such emails. And இது எல்லாமே வந்து எப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேர் டைம் இருக்கு அப்படின்னாக்க, you can go through all the unwanted emails and delete those emails and free up some space in your inbox. Okay. So this is something that I wanted to share so that this book is completely reviewed. இது இல்லாம இதுல வந்து சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அண்ட் சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. I think we covered that sometime. ஸோ அதுவுமே வந்து you can go through that sometimes later. Okay. And you see this, okay, not urgent, not important, delete or eliminate. These are distractions that steal your time and energy. எண்ட்லெஸ் சோஷியல் மீடியா, இந்த டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட்டே இருக்காது, ஒரு கான்செப்டே இருக்காது, எதுவுமே வந்து அவசியம் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நாம ஒரு கான்டெக்ஸ்ட்டா, ஏன்னா சோஷியல் மீடியாலுமே வந்துட்டு யூஸ்ஃபுல் அண்ட் பெனிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்கு. இப்போ கேம்ஸா இருக்கட்டும், இல்ல ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இல்லனாக்கா நாலேட்ஜ் பேஸ்டான ரிசோர்ஸஸ் இருக்கு அப்படின்னாக்கா, யூ சர்ச் ஃபார் தட் அண்ட் தென் யூ கெட் இன்டு தோஸ் கான்டென்ட்ஸ். ஓகே. இப்போ கிட்ஸுக்கான ஒரு கேம், இல்ல கிட்ஸை வந்துட்டு ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் அப்படின்னாக்கா, அதுவுமே வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தென் தட்ஸ் பெனிஃபிஷியல். ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் தாட் ப்ராசஸ், இல்லனாக்கா ஸ்பான்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள வந்துட்டு உங்களுக்கு புஷ் பண்ணக்கூடிய வகையில தான் அந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து வொர்க் ஆகுது. ஓகே. அண்ட் த மோர் யூ லைக் ஆர் த மோர் யூ வாட்ச் தி டைம் தட் யூ ஸ்பெண்ட். இப்போ ஒரு வீடியோ வந்து மோர் தென் ஒன்ஸ், டுவைஸ் நீங்க அத ரீப்ளே பண்றீங்க அப்படின்னாக்கா, தென் the time spent on such videos is calculated at the back end, and any similar videos that relates to that particular content is being pushed to you. Okay, இந்த மாதிரி தான் வந்து social mediaல algorithm வந்து work ஆகுது, and that is how the software developers are trained to push certain videos to the users, because Instagram is free for everyone, and almost all social media is free. Okay. So ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ் லீடரோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, when things are free, remember that you are the product. Okay. So WhatsApp is free, social media, almost everything is free. We don't pay anything. So when things are free, ultimately the user is the product. Okay. இதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, the person who is using it, he's becoming a product to various other companies who are sponsoring it. Okay. இப்போ, so I recruit
for various categories, and I also source for training opportunities. I also look for training opportunities. அப்போ என்ன ஆகுனாக்கா, at times I run meta ads. ஓகே. இப்போவுமே வந்து லோக்கல் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனலுக்கு நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஐ போஸ்ட் ஆட்ஸ். ஓகே. ஸோ என்கிட்ட இருந்து சோஷியல் மீடியால இருந்து காசு வாங்குவாங்க. ஃப்ரீயா பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய அ அ வியூவிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில ப்ரிஃபரன்ஸ வந்துட்டு சோஷியல் மீடியா கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ லைக். ஓகே. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஆஸ் அ sponsor or a person who is placing the ad. Okay, so we will get to know such information. Okay, அது வேணா செப்பரேட்டா இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல எடுக்கலாம். But I just want to share few information why doom scrolling or not deleting certain tasks will affect your productivity. Okay. ஸோ ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா இல்லைனாக்கா உங்களோட ஏஜ் குரூப்பை பேஸ் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்கா மை ஆட் த ஆட் தட் ஐ போஸ்ட் வில் பி ஷேர்டு வித் யூ. ஓகே. ஸோ நீங்கள் அதிகமாக வந்து ஜாப்புக்கு உண்டான சர்ச்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தென் யூ வில் பி ஹைலைட்டட் அண்டர் தி ஜாப் சீக்கர்ஸ் கேட்டகரி. ஓகே. ஸோ ஒரு சில பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் சர்ச் பண்ணுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து அங்கே அந்த கேட்டகரியில் வந்து டேக் ஆகிருக்கும். ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் ad campaigners like us to target such viewers and audience. Okay. The next is urgent and not important. Okay. So routine emails or administrative works which you can delegate. Okay. So ஏதாச்சும் ஒரு trainee இல்லைனாக்கா ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி கிட்ட ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ கேன் ஃபார்வர்ட், அதர்வைஸ் யூ கேன் டெலீட் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகே. So something that is really impacting your productivity. Okay. ஸோ அது இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ app or some paid application that you run. Okay. ஸோ சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வீடியோ எடிட்டிங் முன்னெல்லாம் வந்து வீடியோ எடிட்டிங் நான் பண்ணும்போது ஐ கேதர் ஆல் தி ரா ஃபுட்டேஜ். ஓகே. அண்ட் ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஹையர் பண்ணியிருப்பேன். ஓகே. ரெண்ட் பண்ணியிருப்பேன். இல்லைனாக்கா ஐ ஐ ஐ வுட் ஹவ் பெய்ட் ஃபார் தட். ஓகே. ஒரு 1 வீக்குக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் லெட் மீ ரிவீல் இட் ஃபார் யூ. ஒரு 14 days ட்ரையல் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் டீச்சிங் பட் இட்ஸ் நாட் சீட்டிங். But I'm trying to use the maximum option for whatever is available. Okay, ஒரு 14 days trial pack மாதிரி இருக்கும். அந்த 14 days வந்துட்டு I used to get all my work done and then I cancel the subscription, which means I used it for my requirement and I did not go for தி சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. அண்ட் இன்னும் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பேன் நான், எனக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். 1 மந்த்துக்கு தான். ஓகே. அந்த 1 மந்த் முடியறதுக்கு முன்னாடி ஐல் ஹேவ் டு ஸ்டாப் இட். ஓகே. இஃப் ஐ டோன்ட் ஸ்டாப் இட், இஃப் ஐ டோன்ட் sign out of that subscription, I'll be charged for the next 1 month. Okay. So certain things are important. You'll have to keep a very good track of that and you'll have to ப்ரிவென்ட் தி எக்ஸஸ் பில்லிங். ஓகே. அந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க இது பார்க்க போனோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்ஸ் இருக்கு. இல்லை அவங்க வந்து ஏதாச்சும் விளையாடணும் அப்படின்னாக்கா தென் தேல் ஹாவ் டு டூ தி ஹோம் ஒர்க் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தே கேன் பிளான் ஹவ் வேர் டு பிளே, வென் டு பிளே. ஓகே. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா லெட்ஸ் ஹாவ் அ ஆக்டிவிட்டி based on this. Okay. ஸோ இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு 2x2 ஸ்கொயர் மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு யூ கேன் ask them to write the tasks whatever is pending. ஓகே. எல்லாமே டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து அவங்கள வந்து எழுத சொல்லலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ரிப்ளைங் டு இமெயில், ஸ்க்ராலிங் சோஷியல் மீடியா, இல்லை ஏதாச்சும் பில்ஸ் பே பண்ணணும், இல்லை டயர் பஞ்சராக இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணணும், கார் வாஷிங் கொடுக்கணும், இல்லை பைக்கை வந்துட்டு சர்வீஸிங் கொடுக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் ரிப்பேராக இருக்குது. லெட் ஆல் த டாஸ்க் பி ரிட்டன். ஓகே. ஸோ ஆஸ்க் தெம் டு கேட்டகரைஸ். ஓகே. ஸோ விச் இஸ் அர்ஜென்ட். ஏன்னா இது வந்து டேட் வரை அவங்க எழுதிட்டாங்க அப்படின்னாக்கா தேல் அண்டர்ஸ்டாண்ட் வென் டு டூ வாட். ஓகே. அண்ட் ஆல்சோ ஆஸ்க் தெம் டு ரைட் வெதர் யூ நீட் டு டூ இட் ஆர் கேன் யூ டெலிகேட் ஆல் தோஸ் டாஸ்க்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா தேல் பி இன் a better position to understand what is that which I have to do immediately, what are the tasks that I can delegate it, and what are the tasks which
consume maximum of my effort and time, and which results in a non-productivity of the time and effort that I've spent. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து they can ultimately delete it. Okay. அண்ட் சர்டன் திங்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா Q1லேருந்து Q2க்கு நம்ம வந்து மாற்றிடலாம். ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் குவாட்ரண்ட் 1 அர்ஜென்ட். ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை நம்ம வந்து செய்யலை, ப்ராப்பராக பிளான் பண்ணலை அப்படின்னாக்கா அது இன்றைக்கி வந்துட்டு அர்ஜென்ட்டாக வந்து உட்காந்துருக்கும். அண்ட் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை வந்து அந்த அந்த பழைய வேலைனால நமக்கு அது டிஸ்டர்பன் ஆகும். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. ஓகே. தள்ளி போடுறது, போட்டுக்கிட்டே இருக்கிறது, பெண்டிங் வைக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா தி டாஸ்க்ஸ் பைல் அப். ஓகே. டாஸ்க் வந்து என்றைக்குமே வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணோம் இல்லை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணோம் அப்படின்னாக்கா தட் வில் நாட் கெட் டன். இட் வில் ஒன்லி பி பைலிங் அப். பேக்லாக்ஸ் இருக்கும் நமக்கு. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் ஒன்லி அஸ் ஹூ ஹாவ் டு கம்ப்ளீட் த டாஸ்க். அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வி கேன் ஈஸிலி எக்ஸிக்யூட் இட் அண்ட் வி கேன் எலிமினேட் தட் ஃப்ரம் அவர் லிஸ்ட். ஓகே. ஸோ கிரைசிஸ் மோட் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் பிளான். ஓகே. ப்ரோஆக்டிவ். பி ப்ரோஆக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ தட் இஸ் வை திஸ் பர்டிகுலர் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் the 7 habits of highly effective people. Okay. And do an action plan. Then this activity is for teachers: completing homework, helping a friend, watching YouTube, attending a class, playing games, preparing for an exam, correcting papers. Okay, so this is very important. Okay. எக்ஸாம்ஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து மார்க்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா தென் யூல் பி இன் சூப். ஓகே. ஸோ பிளான் ப்ராப்பர்லி. ஸோ பிளானிங் லெசன்ஸ், அட்டெண்டிங் மீட்டிங்ஸ், chatting in staff room. Okay. Professional development, reading. Okay. ஸோ எது நமக்கு அதிகமாக தேவை, இம்பார்ட்டன்ட் தேவை அப்படின்றத வந்துட்டு ப்ராப்பராக நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னாக்கா தென் டெஃபினெட்லி திங்ஸ் வில் ப்ராப்ளி ஃபால் இன் ஷேப். ஓகே. So identify what are all the things that help you achieve your personal and professional goals. Okay. So அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பிளான் பண்ணி if you execute those things, it will definitely help in your career growth and reduce a lot of unwanted expenses. Okay. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து டைம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் இல்லை ஒரு ஐட்டம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா we have a fairly good time where we can analyze multiple applications. We can walk up and down multiple supermarkets or stores and check, do a price analysis and buy the best that fits into our pocket. இப்போ மறந்துட்டோம், நமக்கு வந்து செய்ய முடியல அப்படின்னாக்கா ஆன் த கோல நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் தான் அது வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மேபி வி ஒன்ட் ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த ஒரு ஐட்டம் மெட்டீரியல் வந்து பிடிச்சிருக்காது. பட் அல்டிமேட்லி அதை வாங்கணும் அப்படின்றதுனால வி எண்ட் அப் spending a huge amount of money as well as a product that is not fitting into our taste. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வர மாதிரி இருக்கும். So it doesn't apply only to the tasks or the material. Okay. It also applies to various other factors. Okay. So adnala let's follow whatever we have learned so far and try to implement it into our daily activities and make it meaningful and purposeful. Okay. So let's do a quick revision of what the 7 habits are. Okay. So be proactive, begin with the end in mind, put first things first, think win-win, seek first to understand and to be understood, synergize, sharpen the saw, and the 8th is identify your voice and help others to identify theirs. Okay. So இதில் பார்க்க போனால் மற்ற சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஒன் இஸ் synergize teamwork. ஓகே. அதுக்குமே வந்து சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் your productivity, mastering productivity with Eisenhower matrix. Okay. So do actually what really makes sense and that which will help you in your career. Okay. Right. Alhamdulillah. Conjure session wind up பண்ணிக்கலாம். Alhamdulillah.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக்கல் அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.